Welcome all of you to my video. This video we are going to see chapter 6 trigonometry example 6.28. From the top of a tower 50 meter high, the angles of depression of the top and bottom of a tree are observed to be 30 degree and 45 respectively. Find the height of the tree. So பாருங்க நம்மளுக்கு ஒரு டவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டவர்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ டவர் இங்கே இருக்குது. அந்த டவரில் ஒரு ட்ரீனுடைய ஹைட்டையும் டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க. ஸோ அதுவும் எங்கே இருந்தனா ஹைட்டாக டாப் ஆஃப் டவர் இங்கேருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி போகும். இது வந்து ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வரும். ஸோ டயக்ராம் ஏன் இப்படி போட்டேன்னு புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு. இது வந்து டாப் ஆஃப் த டவர் பார்க்குறாங்க, இது வந்து பாட்டம் ஆஃப் த டவர் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துலேருந்து நேராக பார்க்கும்போது இந்த ஆங்கிள் போகும். ஸோ இது வந்து நார்மல் தான், நம்ம போட்ட நார்மல் மாதிரி. தென் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 30 டிகிரி உள்ளது, அதாவது டாப் ஆஃப் த டவர் தான் ஹையர் இது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது இது வரைக்கும் வரும். இது ஃபுல்லாக என்னென்னா 45 டிகிரி. ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக மட்டும்தான் 30 டிகிரி, இது மட்டும்தான் 30 டிகிரி. இது ஃபுல்லாக எவ்வளோ 45 டிகிரி வரும். ஸோ அதுதான் இது. தென் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த ட்ரீ இது தான். ஸோ ஹைட்ஸ்னு வச்சுக்கலாம். இதுதான் அந்த ட்ரீ ஆக்சுவலாக. தென் இது வந்து அந்த டாப் ஆஃப் த டவர். ஸோ அந்த டாப் ஆஃப் த டவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருனா 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே 50 மீட்டர். இது ஃபுல்லாகவே 50 மீட்டர். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம இதை வந்து வச்சு கேல்குலேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் ஆஃப் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். ஸோ இந்த ஆங்கிள் எங்கே முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து போடணும். நான் உங்களுக்கு கலரில் மார்க் பண்ணி காட்டுறேன். இது வந்து இந்த மாதிரி போகுது. தென் இங்கே போய் இங்கே வருது பாருங்கள். அப்போ எது வரும், இதுதான் உங்களுக்கு வந்து இன்னொரு ஆங்கிள் வரும் 30 டிகிரி. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள்லாம் என்ன வரும், இந்த 45 டிகிரி வரும். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போகும். இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் இங்கேயும் இருக்கும். ஸோ அதானே. ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல வரும். திஸ் இஸ் 45 டிகிரி. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண ஈஸி. ஸோ நான் நேம் பண்ணிக்கிறேன் A B C D E அண்ட் திஸ் இஸ் M அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு, இது ஹைட்டு. ஸோ அப்போ இது இந்த ஹைட்டு தான். ஸோ வேறு நம்மளுக்கு தேவைப்படுது. இது நீங்கள் அப்போ கண்டுபிடிச்சிட்டாலே இதை கண்டுபிடிச்சிடலாம், இதை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஏசி நம்மளுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதுவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போது அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது முடியும். ஸோ அதனால் இதை மட்டும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது அந்த ஹைட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஹைட்ஸ்னால் இதுவும் என்னது தான் ஹைட்ஸ் தான். அப்படி சொல்லி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி இஸ் ஈக்குவல் டு ஹைட். ஃபஸ்ட் கான்செப்ட் சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி இஸ் ஈக்குவல் ஹைட்டு. ஹைட்ஸ் என்பது என்னது, ஹைட் ஆஃப் த ட்ரீ. தென் வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுக்குள்ளே கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே விட்டுற வேண்டியதான். ஸோ பிகாஸ் அதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இது அப்படியே விட்டுற வேண்டியது, அது நம்ம வேல்யூஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம இது மெத்தட் வச்சு பண்ணி மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குதுன்னா ஆங்கிள்ஸ் இருக்குது. இப்போ ஸோ ஆங்கிள்ஸ் போட்டிங்கன்னா ஆங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஆங்கிள் ஏபி எம்ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வரும். இந்த ஆங்கிள் எது ஏபிசி, தட் இஸ் ஈக்குவல் டு இவர் 30 டிகிரி. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ஏடி இந்த ஆங்கிள் வரும். எம்ஏடி அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எம்ஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஇ, தட் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹைட் ஆஃப் த ட்ரீ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது ஹைட் சொல்லி வச்சாச்சு. ஸோ இதே அவங்களுக்கு வந்து ஹைட்ஸ்னு உள்ளது புரிஞ்சிருக்கும். தீஸ் டூ சைட்ஸும் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைட்ஸும் என்னது இந்த சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக வரும். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ஏஇ தட் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ ரைட்டு தானே, ஏ இஸ் ஈக்குவல் டு 50. ஆனால் பட் அதை எப்படி தெரியலன்னா நம்ம வச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் படி எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ஏஇ பேர் என்னது 50 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஹெச். அப்போ இதில் ஒன்று தெரிஞ்சால் கூட ஈஸியாக இன்றைக்கே கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள்,
இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் நான் எக்ஸை கண்டுபிடிக்கேன். எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரையாங்கிள் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி யூஸ் பண்ண போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ tan theta இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து இதில் நம்மளுக்கு 2-3 விஷயங்கள் தெரியாது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி தெரியும், பட் என்ன தெரியாது, பிசி தெரியாது. ஸோ ஏசி பை பிசி இப்போ பார்த்தீங்கன்னா tan theta என்பது ஆங்கிள் வந்து 45 டிகிரி. tan 30 இஸ் ஈக்குவல் டு ஏசி என்னது உங்களுக்கு எக்ஸு பை பிசி வந்து தெரியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏசி பை பிசி யூஸ் பண்ணிடுறோம். ஸோ ஏசி பை பிசி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் நம்மளுக்கு ஒன்றதோடைய வேல்யூ தெரியாது, இதனுடைய வேல்யூ தெரியாது, ஏசியினுடைய வேல்யூ தெரியாது. ஸோ அதனால் அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan 30 1/√3. ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை பிசி. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு √3ன்னு வரும். ஸோ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் என்னன்னு சொல்லி இதெல்லாம் வேறு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தீங்களா, அது ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆங்கிள்னா 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா ஏடிஇ ட்ரையாங்கிளாக பாருங்கள். ஏடி ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏஇ பை டிஇ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை டிஇ. ஸோ ஏஇனுடைய வேல்யூ என்னது 50. ஸோ 1 அதை நம்ம 15 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஏஇ என்ன நம்ம ஹைட் ஆஃப் த டவர். ஸோ அது உங்களுக்கு 15 சொல்லி கிடைக்குது. ஸோ அப்போ டிஇயை கண்டுபிடிங்க. டிஇ இஸ் ஈக்குவல் டு 50 ஆயிரும், 50 மீட்டர். டிஇ 50. ஸோ இங்கே அப்போ பிசியை நான் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னா இங்கே பாருங்கள், பிசி இஸ் ஈக்குவல் டு டிஇ. ஸோ அதை நான் இப்போ ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு டிஇ. சின்ஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு டிஇ, ஸோ பிசி இஸ் ஈக்குவல்ஸோ என்னது தான் 50 தான். ஸோ அப்போ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பிசி இஸ் ஈக்குவல் டு 50 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் சப்ஸ்டியூட் பிசி இஸ் ஈக்குவல் டு 50 இன் ஃபஸ்ட் இக்குவேஷன் யாவது உங்களுக்கு பிசி இஸ் ஈக்குவல் 50 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு √3. ஸோ இதை வச்சு கொண்டு வந்திருக்கா 50/√3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் என்ன பண்ணுவீங்க 50/√3 இன்ட்டு √3/√3. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50/√3/√3 3ன்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 50 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 1.732/3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1.732 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணும். ஸோ 0 10 ஆயிரும். ஸோ 3 5 are 15 + 1 16. அது பார்த்தீங்கன்னா 7 5 are 35 35 + 1 36. ஸோ அகைன் 3 20 ஸோ 8. ஸோ 3 பாயிண்ட்ஸ்லேயே வைக்கணும். பட் இங்கே என்ன போடணும்னா நீங்கள் வந்து 86 போடணும். ஏன்னா 15 இருக்குது, நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 86.16 போடணும் பை 3 இருக்குது. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி எவ்வளோ வரும்னா 86.60 டிவைட் பை 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 28.86 அப்படி சொல்லிட்டு வருது. ஸோ 28.86ன்னு சொல்லிட்டு வருது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28.86. எக்ஸும் கிடச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக என்னது ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ ஆம் ரைட், ஹைட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் 50 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு இருக்குது நம்மளுக்கு, h + h. ஸோ 50 இஸ் ஈக்குவல் டு h என்னது இப்போ தான் நம்ம பார்த்தோம் 28.86 ப்ளஸ் h. அது வந்து செகண்ட் இருக்குது. h இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 28.86. ஸோ h இஸ் ஈக்குவல் டு 50.00 28.86 10 9 9 4. ஸோ பார்த்தீங்கன்னா 4 இது 1 இது 1 இது வந்து 2. ஸோ 21.14 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் அவங்க ஹைட்டு. ஸோ the height of the tree is 21.14 மீட்டர் அப்படி சொல்லி சம்ம நீங்கள் முடிச்சிடலாம்.
ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து 30 டிகிரி நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 30 டிகிரி யூஸ் பண்ணி x/bcன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கீழே அட்ஜஸ்ட் வேல்யூஸ் எதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு யோசிக்கணும். ஸோ அப்போ tan 30 டிகிரி x/bcன்னு வச்சுட்டு bcயை கண்டுபிடிங்க. bcயை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல 45 டிகிரி யூஸ் பண்ணி DE என்னன்னு கண்டுபிடிங்க. DE BC. ஏன்னா ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கிறதுனால ரெக்டாங்கிள் சைட் படி இந்த சைடு என்ன இருக்கோ இது என்னவோ அதே தான் இதுவும் வரும். ஸோ அதனால் DE BC போட்டு ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து x என்னன்னு சொல்லி வச்சுன்னா x யூஸ் பண்ணி h கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஸோ h என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் நம்மளுக்கு ஹெச்சாக இருக்குது. பட் இது இந்த ரெக்டாங்கிளோட ரூல் படி இந்த சைடு ஹெச் வந்துடும். இதுதான் நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ BD அதை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டாட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.